கொண்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். மரியாளே, பயப்படாதே, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் ராத்தங்கி தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் பிறந்திருக்க காண்பீர்கள் என்றான். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். புகழ்பெயரில் மனையாளாக கன்னியார் மரியம்மைத்தான் கைக்கொள்ள இருந்த நாளில் சொன்ன ஓர் செய்தி கேட்டார் தூதர் காபிரியல் மூலம். அம்மையே, நல்ல செய்தி, ஆண்டவர் குமாரன் உன்னன் செம்மை சேர் மகனாய் தோன்றும் சிறப்பினை அடைய காண்பாய். இம்மையில் மறுமை காட்டும் இறையவர் குமாரன் தன்னை தம்மரும் மகனாய் காணும் தவமுந்தன் தவமே அன்றோ என்றான் தூதன். கண்ணி எழுமூற்றி கனலை சிந்தி, நன்றி நீ சொன்ன செய்தி. நான் ஒரு விளக்கம் கேட்பேன். இன்றும் நான் கணவரேற்று இல்லறம் அடைந்தேன் இல்லையே, என்ன நம் மகனை காண்பேன் இந்த வார்த்தை என்றார். பரிசுத்த ஆவி உன்மேல் பரிவுடன் இறங்கி நிற்பார். 10 மாதம் சென்று நீ உன் மகன் பிறப்பான். அந்த திருமுத்து விளக்கம் நாட்டில் தேவகுமாரன் என்னும் மாறுபட்ட பெயரை பெற்று வளம் பெறும் என்றான் ஆவி. வேண்டிய வரையில் கூறி விளக்கமும் தந்தான் தூதன். தோண்டிய இடத்தில் தண்ணீர் சுரப்பது போல தன்னை தீண்டிய செய்தி கேட்டு திருவுளம் மகிழ்ந்த பாவை ஆண்டவர் அடிமை என்று அடிபணிந்தெழுந்து நின்றாள். பிள்ளை பெற்றெடுக்கும் பேர் காலத்தை கள்ளமில் மரியாள் காணும் காலை வானை தூதன் வானம் படப்பெற தோன்றி ஆயர் மக்களை அழைத்தனன் அங்கே. ஆயர் மக்களே, அருள்மொழி வல்ல திரு அவதாரன் பாவங்கள் நீக்கி
கண்களை திறந்து ஆண்டிரை தொழுவில் அவதரித்துள்ளான். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததனால் ஆண்டவர் மகிமை அதிகரித்துள்ளது. அவரது கருணை அமைய பெற்றோர் அமைதி பெறும் நாள் அருகினில் வந்தது என்றது கேட்டு இசையொலி பரப்பி வானோர் தேவனை வாழ்த்தியதாங்கே ஆயர் மக்கள் அனைவரும் ஒன்றாய் ஆண்டிரை தொழுவினை அறிய நடந்தனர். தன்னொலி பரப்பும் தகைசால் மைதனை கண்ணால் கண்டு கழித்தனர் ஆயிரே. முதல்ல நடந்த குட் நியூஸ் அந்த ஸ்கிட் பசங்க நினைச்சாங்க இல்லையா, அதுக்காக சின்ன பசங்களை எல்லாரும் கை தட்டலாம். அடுத்தபடியாக டான்ஸ். Yes, sir.